சிவகாமியின் சபதம். பாகம் 1. பரஞ்சோதி யாத்திரை. அத்தியாயம் 41. பாசறை. புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்குதிரை வீரர்களில் 3 பேர் பரஞ்சோதிக்கு முன்னாலும் 3 பேர் பின்னாலுமாக பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவிலேயே விட்டுக்கொண்டு சென்றார்கள். பொழுது நன்றாக விடிந்த பிறகு பரஞ்சோதி அவர்களுடைய தோற்றத்தை கவனித்தான். அவர்கள் திடகாத்திரமுள்ள ஆஜானுபாகுவான மனிதர்கள் என்று தெரிந்து கொண்டார். இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைனியத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். முக்கியமான யுத்த காரியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தன்னை ஏன் அந்த புத்த பிக்ஷு சேர்த்து அனுப்பினார்? நேரம் ஆக ஆக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயன்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் அவனை நடுவிலேயே விட்டு கொண்டு போனார்கள். இதை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் தனக்கு இவர்கள் வழிகாட்டி அழைத்து போகிறார்களா அல்லது சிறைப்படுத்தி செல்கிறார்களா என்ற சந்தேகம் உதித்தது. ஸ்ரீபர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறது என்பது பரஞ்சோதிக்கு தெரியும். ஆனால் அதிகாலையில் கிளம்பியதிலிருந்து இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கியே போய்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கே நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி திரும்பலாம் என்று அவன் எண்ணியபடியும் நடக்கவில்லை. சூரியன் உச்சி வானத்திற்கு வரும் வரையில் அவர்களோடு பிரயாணம் செய்த பின்னர் பரஞ்சோதி தான் உண்மையில் சிறையாளியா இல்லையா என்பதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள விரும்பினான். அந்த இடத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில் அவன் தன் குதிரையை திருப்பினான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த 6 குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதைக் கண்டான். அவர்களுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மீது உராய்ந்து கொண்டிருந்தன. எண்ணெய் ஊற்றி ஆயத்தமாக வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மீது தீப்பட்டதும் சுடர் விட்டு எரிய தொடங்குவது போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. கோபத்தால் அவனுடைய இரத்தம் கொதித்தது. கையில் வேலை எடுத்தான். அதை தனக்கு அருகில் இருந்தவன் மீது பிரயோகிப்பதற்காக ஓங்கினான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது. வேலுக்கு உடையவனும் தொப்பென்று தரையில் விழுந்து விட்டான். எப்படி விழுந்தோம்? அதுவே முதலில் பரஞ்சோதிக்கு தெரியவில்லை. பிறகுதான் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதை கண்டான். அந்த வீரர்களில் ஒருவன் சுருக்கு போட்ட கயிற்றை தன் மீது எறிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிவிட்டான் என்பதை அறிந்தான். 2வது தடவை இவ்விதம் சூழ்ச்சியால் தான் வெல்லப்பட்டதை நினைத்தபோது பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கின. அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல் தன்னால் பயனில்லை என்று உணர்ந்து கொண்டது போல் வந்த வழியே திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது. தப்பிச் செல்வதற்கு இப்படி வழியே இல்லாமல் போகவே, இனி போராடுவதில் பயனில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று பரஞ்சோதி சும்மா இருந்தான். அந்த வீரர்களில் 3 குதிரை மீதிருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கரங்களை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினார்கள். அந்த 6 குதிரைகளுக்குள்ளே அதிக வலிவும் ஆகிருதியும் உள்ள குதிரையின் மீது அவனை ஏற்றி வைத்தார்கள். அவனுக்கு பின்னால் அந்த வீரர்களில் ஒருவனும் உட்கார்ந்து கொண்டான். மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கி சென்றன. அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது பரஞ்சோதி தனக்கு முன்னால் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான். அப்போது அவர்கள் சென்ற பாறையானது வர வர மேடாகி வந்த பீடபூமியின் உச்சியை அடைந்திருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது வெகு தூரத்திற்கு வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது. அந்த பிரதேசத்தில் கண்ணு கெட்டிய தூரம் சைனியம் தண்டு இறங்கியிருந்தது. ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல் வரிசை வரிசையாக அங்கு நின்றன. அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மணற்குன்றுகளைப் போல் தோன்றின. மற்றும் எண்ண இயலாத குதிரைகள், ஒட்டகங்கள், ரிஷபங்கள், ரதங்கள், வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டன. சக்கரை இறைந்து கிடக்கும் இடத்தில் மொய்க்கும் எறும்புகளைப் போல் லட்சோபலட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரத்திற்கு வெகு தூரம் காணப்பட்டார்கள். கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையாக கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக ஒரு பிரம்மாண்டமான கொடி வானலாவி பறந்து கொண்டிருந்தது.
கொந்தளித்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தை நெருங்கும்போது கேட்கும் பேரிரைச்சலைப் போல் இனம் தெரியாதபடி பல ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஆஹா என்ற சத்தம் எழுந்தது. அங்கே தண்டை இறங்கி இருப்பது பல்லவ சைனியன்தான் என்று எண்ணிய பரஞ்சோதியின் உள்ளத்தில் அப்போது அவனுடைய கட்டுண்ட நிலைமையெல்லாம் மறக்க செய்து கொண்டு ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது. அது என்ன ஆர்வம் என்றால், மகத்தான வீர போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்து கொண்டு நிற்கும் அந்த மகா சைனியத்தில் தானும் ஒரு போர் வீரனாக சேர்ந்துவிட வேண்டும் என்பதுதான். அந்தகாரம் சூழ்ந்த இரவில் பிரயாணம் செய்பவன் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று தோன்றிய மின்னலின் ஒளியிலே தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பதைப் போல பரஞ்சோதியும் தான் பிறவி எடுத்தது எதற்காக என்பதை அந்த கணத்தில் தெளிவாக கண்டு கொண்டான். ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்காகவோ, தோத்திர பாடல்களை உருப்போட்டு பாடுவதற்காகவோ, கையில் சிற்றுளி கொண்டு கல்லை கொத்தி கொண்டிருப்பதற்காகவோ, வர்ணங்களை குழைத்து சுவரில் சித்திரம் எழுதுவதற்காகவோ தான் பிறக்கவில்லை. கையில் வாளும் வேலும் கொண்டு போர் முனையில் நின்று எதிரிகளின் தலைகளை பனங்காய்களைப் போல் உருட்டி அவர்கள் நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி வெற்றி சங்கை முழக்கி பகைவர்களை ஹதாஹதம் செய்து விரட்டி வீராதி வீரன் என்று உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயரெடுப்பதற்காக பிறந்தவன்தான் என்று உணர்ந்தான். இந்த எண்ணம் அவனது பரஞ்சோதிக்கு எல்லையில்லாத குதூகலத்தை உண்டாக்கிற்று. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண் முன்னால் எழுந்தது. அதோ வானலாவை பறக்கும் கொடியின் அடியில் இந்த மகத்தான சைனியத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில்தான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள். சக்கரவர்த்தியின் சந்நிதியை அடைந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து, பிரபு, பல்லவேந்திரா, தங்களுடைய வீர மகா சைனியத்தில் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த அரியா சிறுவனையும் சேர்த்து கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதென்று பரஞ்சோதி தீர்மானித்தான். சித்திர கலையுமாச்சு, வர்ண சேர்க்கையுமாச்சு. ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கேட்டாவது போகட்டும். இவ்விதம் பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டே பாசறையை நெருங்கிய போது அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைத்தது. இங்கே இறங்கியிருப்பது பல்லவ சைனியந்தானா என்பதுதான் அந்த சந்தேகம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி ரிஷப கொடி அல்லவா? இங்கே பறக்கும் கொடிகளில் காட்டு பன்றியின் உருவம் கொடூரமாக காட்சியளிக்கின்றதே. ஒருவேளை இது வாதாபி சைனியமாக இருக்குமோ? பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைனியம் இதுதானா? அம்மம்மா, இவ்வளவு பிரம்மாண்டமான படைபலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான்? பாசறையின் முன் வாசலை அடைந்ததும் வீரர்கள் குதிரைகளின் மீதிருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியையும் கீழே இறக்கிவிட்டு அவனை நடத்தி அழைத்துச் சென்றார்கள். பாசறைக்குள் புகுந்து சென்றபோது பரஞ்சோதியின் மனதில் முன்பு தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாயிற்று. பாசறையில் ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவர்களுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைனியம் பல்லவ சைனியமாக இருக்கவே முடியாது என்று ஐயமற தெரிவித்தன. ஆஹா, பகைவர்களின் பாசறைதான் இது. இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே, தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை போலிருக்கிறதே என்று பரஞ்சோதி எண்ணிய போது அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டன. சற்று முன் உள்ளத்தில் ஏற்பட்ட குதூகலம் நிராசையாக மாறியது. அவன் உடம்பை பிணைத்திருந்த கட்டுக்கள் அப்போது முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வலித்தன. மன சோர்வினாலும் உடல் வலியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடவே அவனை அந்த வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாக நேரிட்டது. அப்போது சற்று தூரத்தில் அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பரஞ்சோதி கண்டான். அருகில் நெருங்கியதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழித்துணையாக கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தான் என்பது தெரிந்தது. முதலில் பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. உடனே அவன் மனதில் நாம் இந்த கதியை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தான் என்ற எண்ணமும் தோன்றியது. வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து மிக்க அதிசயத்தை அடைந்தவனைப் போல், தம்பி, இது என்ன கோலம் என்றான். பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுவிட்டு, தம்பி, பயப்படாதே, சத்யாச்சுரய புலிகேசி மன்னரிடம்
உள்ளது உள்ளபடி சொல்லு, உனக்கு தீங்கொன்றும் நேராது என்று கூறினான். வஜ்ரபாகுவின் வார்த்தைகளை விட அவனுடைய பிரகாசமான கண்களில் மின்வெட்டை போல் தோன்றிய சமிங்கைதான் பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை ஊட்டியது.